வணக்கம். தனுசு ராசி சனி வக்ர பலன்கள் 2024. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய 150 நாட்களுக்கு பாதகம் எதுவும் தராமல் இருக்க வேண்டுமென்றால் சில பரிகாரங்கள் எளிமையான முறையில் செய்தாலே போதுமானது. கெடு பலன்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம். சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற நாட்களாக 19/6/2024 தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ர நிவர்த்தி பெறுவார். இது சுத்த வாக்கிய கணிதத்தால் கணித்து சொல்லப்பட்ட பலன்களாக இருக்கும். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருப்பது 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது கும்பராசியிலிருந்து 5ஆம் ராசியில், அதாவது சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து கணக்கிட்டு கொண்டு வந்தால் சனி பகவானுக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ரம் பெறுவார். இதே சனி பகவானுக்கு 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். இந்த வக்ரம் என்பது ஒரு கிரகம் இயல்பான பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது அது பின்னோக்கி நகருதல் என்ற கணக்கில் வந்தால் வக்ரம் பெறும். சனி பகவானுக்கு வக்ரம் உண்டு, செவ்வாய் பகவானுக்கு வக்ரம் உண்டு, குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் வக்ரம் இருக்கும். சூரியன் சந்திரன் ராகு கேதுக்களுக்கு வக்ரம் கிடையாது. ஆனால் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த 150 நாட்கள் என்பது மிகவும் கடினமான கஷ்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பகை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே இருப்பார் குரு பகவான். ஏன்னு கேட்டிங்கன்னா நோய், கடன், பகை, எதிர்ப்பு இந்த பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வேலை சுமையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் எண்ணற்ற அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் தந்து கொண்டு இருக்கின்ற குரு பகவான் பாதகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எவ்வளவு பொறுமைசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு அமைதியான மனிதர்களாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்பாகப்பட்டது கெடு பலன்களை தந்துவிட்டால் என்ன ஆவது என்பதற்காக முன் எச்சரிக்கை பதிவாகவே சொல்லக்கூடியது தான் இது. 150 நாட்கள் தான். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு எத்தனை கஷ்ட நஷ்ட துன்பங்களை சந்தித்து அவமானங்களை சந்தித்து முன்னேற்றம் அடைய வேண்டுமோ அத்தனை கஷ்டங்களும் படுவதற்கு தனுசு ராசிக்காரர்கள் தயாராக இருப்பார்கள். உழைப்பாளிகள், நம்பிக்கையான ஆட்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கை குறைபாடு இல்லாமல் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற ராசியாகவே இருக்கும் தனுசு ராசி. ஆனால் தனுசு ராசி இடத்தில் இருக்கக்கூடியது கடினமான கோபமும் அதிகப்படியான ஆத்திரமும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். எதையுமே பொறுமையாக செயல்பட்டு செய்து வந்தால் பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை எந்நாளுமே கிடைக்காது. இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த 150 நாட்களில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி. காரணம்,
அவர் வக்கரம் பெற்றால் 2ஆம் இடத்தின் தன்மையை கொடுப்பார். அதில் இருக்கக்கூடிய பாதகத்தை செய்வார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை குலைப்பார். நம்பியவர்களே ஏமாற்றத்துக்குள்ளாக கூடும். கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வருகின்ற பிரச்சனைகளை பொறுமையாக கையாள வேண்டும். இதே சனி பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலிமை குன்றி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதக பலன்கள் அதிகமாக இருக்கும். என்ன வலிமை குன்றி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திற்கு 8ஆம் இடத்தில் இருப்பது, நீசம் பெற்று இருப்பது, பகை பெற்று இருப்பது, இப்படிப்பட்ட பாதக நிலையில் அமர்ந்திருந்தால் கடுமையான சில பாதகத்தை செய்து விடுவார். அந்த பாதகம் வராமல் தடுப்பதற்காகத்தான் பரிகாரங்கள். சனி வக்கரம் பெற்றவுடன் தனுசு ராசிக்காரர்கள் அவர் 3ஆம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுவதால் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுக்கு பிடித்த ஆலயங்களுக்கு சென்று பொறுமையாக உங்களுடைய இறை வழிபாட்டை செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும். சனி வக்கரம் பெறும்போது சனி பிரத்தி செய்வதும், சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று வருவதும், நவகிரக கோயிலுக்கு சென்று வணங்கி வருவதும், அப்படி முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு கருவறை தீபம் ஏற்றி வருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்திலிருந்து தடுத்து சுப பலன்களை தருவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.